எதிர்பார்க்கல. பிடிச்சிருந்ததா சின்ன கிஃப்ட் தான், பட் உங்களுக்கு மெமரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. சரியா? அப்படி என்ன ஸ்பெஷல் டே? ஓகே, நான் விஷ் பண்ணி அதை ஒரு கேக் கொண்டு சரி யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாவா? யார் எங்கள் அப்பா. என்ன பேர்? செல்வன். எங்க இருக்கு? தம்பி உங்க பொண்ணில இருந்தே வெறும் இல்லையே, இங்க உள்ளூர் தான். உள்ளூர்ல இருக்கிற வாய்ப்பே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது கூட அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். வாய்ப்பு இல்லை, படச்சுன்னு வாய்ப்பு இல்லையா? அடிக்கிறவங்க கேட்டா இதை மனசுட செய்வாங்கல்ல. அது ரொம்ப பிரச்சனை. தங்கச்சி சரி சரி, யாரா இருந்தா நீங்க ஹாப்பி? ஓகே, இந்த கிஃப்ட் பண்ணா இதுக்குள்ள வந்து இதை பார்த்தோம்னா மேபி உங்களுக்கு யாரா இருக்கும் வந்து கெஸ் பண்ண முடியும் மாதிரி இருக்குது. என்ன வேற இருக்கு? விசேஷம் இருக்கு. அதை கொடுங்க, நீங்க ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு தான் இன்னும் சர்ப்ரைஸ் ஆகும். நம்ம இப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட தானே இருக்கு. ஃபோட்டோஸ் வச்சு கூட கெஸ் பண்ணலாம். நல்லா இருக்கா? யார் கேட்டுது? அப்போ ஒருவேளை இவர் தான் என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் ஆமேஜ் பார்த்துட்டே சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. இவர் யாரு? மாமி எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இருக்கான், எனக்கு அவனை தான் பிடிக்கும். புரிஞ்சுதா? என் தம்பிடா. நான் அவ்வளவு லவ் பண்ண. சந்தோஷமா ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா எந்த சூழ்நிலையிலையும் சண்டை போடாம இருங்க என்று சொல்லி இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கிச்சுன்றது யாரு? அத்தா. அவர் இல்லை. அவங்க தர்சி, அவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, உங்களோட சிஸ்டர் தான் அவங்க தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஸோ எதிர்பார்த்துனீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி வருமாண்டு? ஹாப்பியா? எதிர்பார்க்கல. பிடிச்சிருந்ததா சின்ன கிஃப்ட் தான், பட் உங்களுக்கு மெமரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதான் கேட்டு இப்படி ஹேங் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். செய்வோம், நல்லா இருக்கு. எல்லாம் செலக்ட் பண்ணேன். ஹாப்பி தானே? இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஓகே.